அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரிகளே, நான் முஸ்தகீம் மௌலவி. அதாவது இப்பொழுது பேசக்கூடிய வீடியோவை கட்டாயம் எல்லோரும் முழுமையாக பார்க்குமாறும், இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுமாறும், அதிகமாக ஷேர் பண்ணுமாறும் உங்களிடத்தில் பணிவாக வேண்டி என்னுடைய இந்த காணொளியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, எங்கள் அனைவருக்கும் தெரியும், பலஸ்தீன் நாட்டில் 2023 முதல் இதுவரைக்கும் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த யுத்தத்திலே 60,000-70,000க்கும் அதிகமான மக்கள், அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் சிறு பச்சிளங்குழந்தைகள், பெண்கள் என அதிகமானோர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முழு உலக நாடும் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றது. பச்சிளங்குழந்தைகள் துண்டு துண்டாக கொலை செய்யப்பட்டு விறகுகளை அடுக்கி வைப்பது போன்ற அவலட்சணமான கவலையான காட்சிகளை நாங்கள் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த உடலங்களை அடக்கம் செய்வதற்கு முடியாமல் மிருகங்கள் சாப்பிடக்கூடிய காட்சிகளையெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு சாப்பாடுகள் இல்லை, குடிபானங்கள் இல்லை, மருந்து வகைகள் செல்வது தடை. இப்படியான பல அவ்வளமான காட்சிகளுக்கு அந்த பலஸ்தீன் மக்கள் ஆரம்பம் தொட்டு இன்று வரைக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். So many children demising because of the malnourished, அதாவது சாப்பாடு இல்லாமல் மரணிக்கக்கூடிய அவலமான காட்சிகள். மரணித்த ஜனாசாக்களை அடக்கம் செய்ய கஃன் துணி இல்லாமல் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல சஹாபாக்கள் மரணித்த பூமி, பல நபிமார்கள் மரணிக்க விரும்பிய பூமி. அதே போன்று முஸ்லீம்களின் முதலாவது கிப்லா அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த பலஸ்தீன் நாட்டிலே அமைய பெற்றுள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து தான் மிஅராஜுடைய பயணம் சென்றார்கள். அப்படியான பள்ளிவாயில் இன்று எப்படியான நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது. இத்தனை அசிங்கங்களையும் இத்தனை அநியாயங்களையும் செய்து கொண்டிருக்கும் அநியாயக்காரன் பெஞ்சமின் நெதன்யாகுவையும், அந்த நாட்டையும் உலக நாடுகள், வல்லரச நாடுகள், யுஎன்ஓ, ஹியூமன் ரைட்ஸ், இது போன்ற ஏனைய சிவில் சொசைட்டிஸ் அவர்களை பார்த்து பயங்கரவாதி, டெரரிஸ்ட் என்று முத்திரை குத்தவில்லை. ஆனால் ஒரு முஸ்லீம்கள் இப்படியான ஒரு செயலை செய்துவிட்டால் அவர்களை டெரரிஸ்ட் என்றும் அவர்களை பயங்கரவாதி என்றும் முத்திரை குத்தி விடுவார்கள். முழு உலகத்திலும் இதற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், ப்ரொட்டஸ்ட், சுலோகங்கள் ஏந்தி கொண்டிருக்கின்றார்கள். ஈவன் அமெரிக்காவில் கூட அதிகமான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள், இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் எங்களுடைய கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பலஸ்தீன் என்பது யாருடைய பூமி? இஸ்ரேல் யாருடைய பூமி? இரண்டுமே பலஸ்தீனர்களின் பூமிதான். இஸ்ரேலர்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? முதலாவது இஸ்ரேலுக்கு சார்பாக பேசக்கூடியவர்கள், இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், அந்த யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள். முதலாவது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய இஸ்ரேலருடைய ஹிஸ்ட்ரி, இஸ்ரேலருடைய வரலாறுகளை ஒரு பக்கம் புரட்டி பார்க்க வேண்டும். அவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள், எங்குள்ளவர்கள், எப்போது வந்தார்கள்? அன்புக்குரியவர்களே, ஜெர்மனியின் எடோல்ஃப் ஹிட்லர் ஏப்ரல் 20 1889 பிறக்கின்றார். பிறந்து
ஒரு கட்சியின் தலைவராக நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகின்றேன். தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். 1933 ஜெர்மனியின் சான்சலராக நியமிக்கப்பட்டார். பின் 1934 நாட்டின் தலைவராக நியமிக்கப்படுகின்றார் இந்த அடால்ஃப் ஹிட்லர் என்பவர். இந்த ஹிட்லர் என்ற பெயரை யாரும் மறக்க மாட்டார்கள். ஏன்? அந்த அளவுக்கு ஜெர்மனியில் யூத இனத்தவர்களை படுகொலை செய்த ஒரு படுபாவி. அன்புக்குரியவர்களே, இவருக்கு எந்த அரசியல் பின்புலமும் இருக்கவில்லை. இவருடைய தந்தை எந்த அரசியல்வாதியும் இல்லை, இவருடைய தாய் எந்த அரசியல்வாதியும் இல்லை, இவருடைய உறவினர்கள் எந்த அரசியல்வாதியும் இல்லை. குடும்பத்தில் 4 பிள்ளைகள். இவர் 4வது பிள்ளை. இந்த ஹிட்லர் என்பவர் குடும்பத்தில் 4வது இளைய பிள்ளை. இவர் இளமை காலம் முதல் யூத எதிர்ப்பு காட்டக்கூடியவராக இருந்தார். அதனால் இவர் என்ன செய்கின்றார்? முதலாவது உலகப் போரில் மிகவும் பெரிய பங்கு வகிக்கின்றார். இவர் எந்த அளவுக்கு என்றால், இவர் ஆட்சி செய்த காலத்தில் 40,000 50,000த்திற்கும் அதிகமான குழந்தைகளை படுகொலை செய்கின்றார். ஹிட்லருக்கு இருந்த தீரா ஆசை என்னவென்றால், எப்படியாவது இந்த யூத இனத்தை கொலை செய்ய வேண்டும், எப்படியாவது இந்த யூத இனத்தை அழிக்க வேண்டும், எப்படியாவது இந்த ஜெர்மனியிலிருந்து யூதர்களை இல்லாமலாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய தீரா ஆசையாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, ஜெர்மனியிலிருந்து சென்றவர்கள்தான் இந்த இஸ்ரவேலர்கள். அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு யாருமே இல்லை. இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் ஜெர்மனியிலிருந்து அந்த ஹிட்லருடைய பிரச்சினைக்கு பின்னால், ஹிட்லருடைய அந்த மோசமான கொலை சம்பவங்களுக்கு பின்னால் பாதுகாப்புக்காக வேண்டி சென்றவர்கள்தான் இந்த இஸ்ரவேலர்கள், இந்த யூதர்கள். இவர்களுக்கு உலகத்திலே கரம் கொடுப்பதற்கு, இடம் கொடுப்பதற்கு, உதவி செய்வதற்கு யாருமே இருக்கவில்லை. யாரும் இல்லாத நேரத்தில் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டியவர்கள்தான் அந்த பலஸ்தீனுடைய மக்கள். படுக்க இடம் கொடுத்தவர்கள், வாருங்கள் எங்களுடைய நாட்டில் நாங்கள் இடம் தருகின்றோம் என்று சொல்லி அவர்களுடைய இடத்தை அந்த இஸ்ரவேல், அந்த யூதர்களுக்கு கொடுத்த மக்கள்தான் இந்த பலஸ்தீனத்துடைய மக்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பலஸ்தீன் நாட்டுக்கு முழு உலகத்திலும் அதிகமான மக்கள் என்ன செய்கின்றார்கள்? உதவி செய்கின்றார்கள். அதே போன்று சுலோகங்களை ஏந்தி கொண்டு ஆர்ப்பாட்டங்கள் செய்கின்றார்கள். இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், பதாதைகள், இஸ்ரேலுக்கு எதிரான என்னென்ன விடயங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அந்த விடயங்கள் எல்லாம் முழு உலக மக்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா வேண்டுமா, அமெரிக்காவிலும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று ஜெர்மனியில் வேணுமா, ஜெர்மனியிலும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். யூகேயில் வேணுமா, யூகேயிலும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக ஒரு நாட்டிலும் ஆர்ப்பாட்டங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நடைபெறாமல் இல்லை. ஈவன் எங்களுடைய நாட்டிலும் கூட, ஸ்ரீலங்காவிலும் கூட இஸ்ரேலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏன்? அது ஒரு அநியாயம் என்பதனால். அது ஒரு நீதியாக இருந்தால் யாரும் நீதிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டார்கள். பலஸ்தீனர்களுடைய பூமி, அது அவர்கள் ஆயிரக்கணக்காக வருடங்கள் வாழ்ந்தவர்கள். அந்த பூமியில் நேற்று முந்தநாத்து வந்தவர்கள் இவ்வாறு ஒரு படுகொலை செய்வார்கள் என்றால் ஜெனோசைட். இதற்கு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஜெனோசைட். ஒரு இனத்தை சுத்திகரிக்கக்கூடியவர்கள், இவர்களை படுகொலை செய்யக்கூடியவர்கள் படுபாவிகள். அதற்கு எதிராகத்தான் முழு உலகத்திலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களுடைய நாடும் பலஸ்தீனுக்கு ஆதரவாக அன்று தொற்று இன்று வரை குரல் கொடுத்தும் உதவி செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். அதனால்தான் முன்னாள் எங்களுடைய ஜனாதிபதி, நான் நினைக்கின்றேன் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய பெயர் ஒரு பாதைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக, பாதைக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது என்பதாக நான் நினைக்கின்றேன். ஆனால் ஒரு கவலையான செய்தி என்ன தெரியுமா? 22 வயது வாலிபன், அதாவது அண்மையில் 22 வயது வாலிபன் ருஷ்டி என்று சொல்லக்கூடிய வாலிபன், அவனுடைய கவலையின் காரணமாக அந்த பச்சிளங்குழந்தைகளை கொலை செய்கின்றார்களே, அந்த பெண்களை கொலை செய்கின்றார்களே என்ற கவலையின் காரணமாக, வேறு ஒன்று நோக்கம் அல்ல.
வேறு மோசமான வார்த்தைகள் அந்த கொடியில் எழுதப்பட்டிருக்கோம் இல்லை. ஏதோ ஆங்கிலத்தில் நாங்களும் சாதாரணமாக பாவிக்கக்கூடிய வார்த்தை, அதாவது PUCK என்ற வார்த்தை. அன்புக்குரியவர்களே, கோபம் வந்தால் அந்த வார்த்தை எல்லோரும் பேசக்கூடியதான். அந்த வார்த்தை மாத்திரம்தான் அந்த கொடியில் இருந்தது. வெட்டுவேன் கொத்துவேன் என்று அந்த கொடியில் இருந்திருந்தால், அல்லது மிகவும் மோசமான அருவருப்பான வார்த்தைகளை அந்த கொடியில் எழுதி ஒட்டியிருந்தால் ஒரு வகையில் நியாயம் என்று செய்யலாம் அவரை சிறையில் அடைப்பதற்கு. ஆனால் அந்த கொடியில் ஒன்றுமில்லை. கவலையின் காரணமாக பார்க்கின்றோம், மீடியாக்களில், சோசியல் மீடியாக்களில் பார்க்கின்றோம் அவர்கள் செய்யக்கூடிய அநியாயம். பச்சிளங்குழந்தைகளை துண்டு சுண்டாக கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள், பெண்கள் கொலை செய்யப்பட்டக்கூடிய காட்சிகள், பெருநாளுடைய தினத்தில் கூட எத்தனையோ பேர்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டது. அதை பொறுக்க முடியாமல் ஒரு சிலர்கள் செய்யலாம். இதுவெல்லாம் சிறையில் அடைப்பதற்குரிய காரணம் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்நாட்டு கொடியை ஒட்டினார் என்ற அடிப்படையில் he has arrested under detention order. அப்படி என்றால் சகோதரர் ரஸ்மின் அவர்கள் 525 நாளுக்கும் அதிகமாக, அதாவது எப்போது யுத்தம் ஆரம்பித்ததோ அன்று முதல் இன்று வரைக்கும் அவர் தெள்ளத் தெளிவாக மக்களுக்கு உண்மையை என்ன செய்கின்றார், காசாவில் நடக்கக்கூடிய விடயத்தை உண்மைக்கு உண்மையாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர்தான் அந்த சகோதரர் ரஸ்மின். அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதே நேரத்தில் ஒரு கவலை என்னவென்றால், அவர் இப்போது அரெஸ்ட் பண்ணப்பட்டு கைதாகி 10-15 நாட்கள் ஆகிவிட்டது என்று நினைக்கின்றேன். எங்கே இந்த இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள்? ஏன் அவர்கள் அவருடைய குரலை உயர்த்தவில்லை? எங்கே இந்த சிவில் அமைப்புகள்? எங்கே இஸ்லாமிய அமைப்புகள்? எங்கே அரசியல் கட்சி, அரசாங்க கட்சியில் வகிக்கும் இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள்? அரசாங்க கட்சியில், MPPயுடைய கட்சியில் 8க்கும் அதிகமான பொம்மைகள் இருக்கின்றார்கள் என்று தான் நான் நினைக்கின்றேன். அவர்கள் ஒன்றுமே வாய் திறக்க மாட்டார்கள். இப்போது எங்களுக்கு எங்களுடைய பொக்கெட் நிறைந்தால் மாத்திரம் போதும், யாருக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை என்பதாகத்தான் இப்போது அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதொரு அநியாயம். இவரை சிறையில் அடைத்திருப்பது அநியாயம் என்பது எல்லோருக்கு விளங்குகின்றது. உண்மையிலே நீங்கள் விசாரியுங்கள். அரசாங்கம் அவரை விசாரிக்க வேண்டும். அரசாங்கம் அவரை பரிசோதிக்க வேண்டும். அவருடைய எல்லா நடவடிக்கைகளையும் பரிசோதிக்க வேண்டும். பரிசோதியுங்கள் தாராளமாக. ஆனால் அண்டர் டிடென்ஷன் ஆர்டர் என்பது அது பொருத்தம் அற்றது என்பதாகத்தான் நான் நினைக்கின்றேன். எனவே விசாரணைக்கு நாங்கள் உதவி செய்கின்றோம். விசாரணை செய்யலாம், அதற்கு மாற்று கருத்திடமில்லை. எனவே விசாரித்து அவரை கூடிய சீக்கிரம் அதாவது சிறையிலிருந்து வெளியிடுவதுதான் அரசாங்க ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆரோக்கியம் என்பதாக நான் நினைக்கின்றேன். இதை சிங்களத்திலும் சொல்ல வேண்டும். මගේ හිත ආදර සහෝදර ජනතාවනි, අපි හැමෝටම දන්නවා 2023 වර්ෂයේ ඉඳලා අද වෙනතුරු පාලස්තීන් ගාසා තීරයේ 75,000ට වැඩියෙන් පලස්තීන් මිනිසුන්ව මරා දැම්මා. මියගිය අයගින් වැඩි දෙනෙක් කුඩා දරුවන් සහ කාන්තාවන් තමා. ඉස්රේල් ජාතිකයන් ජීවත් වෙන භූමිය ඔවුන්ගේ භූමියක් නොවේ. ඔවුන් ජර්මනියෙන් පැමිණි අයයි. ඉස්රේල් වරුන් ජීවත් වෙන දේශය ඉස්රේල් වරුන්ට අයිති නැහැ. ඒ පලස්තීන් වරුන්ට අයිති භූමියක්. ඔවුන් ජර්මනියේ හිට්ලර්ගේ ගැටලුවන් පසු එහි පැමිණි සංක්‍රමණිකයන්. හිට්ලර්ගේ ගැටලුවන් පසු කිසිවෙකු අවුන්ට උදව් කළ නැත. නමුත් පලස්තීනුවන් උදව් උපකාර කළා. පලස්තීනයේ මුස්ලිම් වරුන්ගේ සුද්ධ භූමියක් වන අතර පළමු කිබ්ලා පිහිටා ඇත. එහි බොහෝ වක්ෘවරුන් ජීවත් වී මියගිය දේශයයි. එහි බොහෝ සහාබාවරුන් මියගී දේශයයි.
ඒ පමණක් නොවේ. නබි මුහම්මද් තුමාණන් සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් මිඅරාජ් ගමනයට ගියේ පලස්තීන් රාජ්‍ය තියෙන මස්ජිදුල් අක්සා ඉඳලා තමා පිටව ගියේ. මේ පූජනීය භූමිය සුසාන භූමියක් වෙන දිස්වමින් පවතිනවා. අපේ ගෞරවනීය පාර්ලිමේන්තුවේ මුස්ලිම් අය මුස්ලිම් නොවන අය ඉන්නවා. ඔබලා දෙකලා ඇති ගාසාවේ මොනවද වෙන්නේ කියලා. නමුත් අපිට දරුවන් ඉන්නවා. ඒ නිසා මේක බලාගන්න බෑ. අපේ ආදර සහෝදරවරුනි, ළඟදී දුක දරාගන්න බැරි නිසා ඉස්රේල් රාජ්‍ය ස්ටීකරයක් එළවුවා කියලා ලංකාවේ වයස 22 කොල්ලෙක්ව අත්අඩංගුවට අරන් තියෙනවා. මේක බරපතල ප්‍රශ්නයක් නොවේ. එහෙනම් නියෝජ්‍ය කතානායක රිස්විසාලි මහත්තයා පවත්වෙච්චි උද්ඝෝෂණයකට සහභාගී වුණා. එයාවත් අත්අඩංගුවට අරන් විමර්ශන කරත් හොඳයි. ලංකාව විතරක් නොවේ මුළු ලෝකයම උද්ඝෝෂණ කරන බව, ස්ටීකර් අලවන බව අපට දන්නවා. අපට නොදන්නා සිද්ධියක් නොවේ. දවසෙන් දවසේ පොඩි දරුවන් මරණයට පත් වෙනවා. කේලි තමා යාලාගේ මලසිරුරු ගන්න ඕනයි. එතන් සිට ශ්‍රී ලංකාවේ පලස්තීන් සමග හොඳ සබඳතාව වර්ධනය කර ගැනීමෙන් සිටින බව අපට දන්නවා. අනේ අපේ වර්තමාන ජනපතිතුමනි, අනුර කුමාර දිසානායක මැතිතුමනි, මුස්ලිම් අය ඔබලාව 100% විශ්වාස කරලා ලක්ෂ ගාණක් ඡන්ද දීලා ඔබතුමාව ජනපති කරා. ඒක ඔබටත් දන්නවා. එවැනි සිදුවීම් සිදුවන විට අපට ඔබ ගැන සැකයක් ඇති වෙනවා. පෘෂ්ටි කියන තරුණයා සම්බන්ධයෙන් හැකිතරම් පරීක්ෂණ පවත්වලා වහාම ඔහුව නිදහස් කිරීම ඔබේ යහපතට හොඳයි. මං පැහැදිලියෙන් කියන්න කැමති 99.9% සාමය, සමගිය සහ සහජීවනයට ආදරය කරන ජනතාවක් තමා අපි. ඉස්ලාම් කිසි විටක ත්‍රස්තවාදයට සහය නොදක්වයි. 2019 එකම පාදඩයා බල්ලෙක් කරපු ක්‍රිස්තියානු සහෝදරයන්ට කරපු මිලේච්ඡ ප්‍රහාරයට 99.9% විරුද්ධයි. ඒ නිසා තමා ඒ පාදරයාගේ මලසිරුරු අපි බාරගත්තනේ. අපි වල දෙම්මනේ. මාවීරර් දිනය දන්නවා. එයාලා සමරනවා වගේ මාවීරර් දිනය දෙමළ අය සමරනවා වගේ අපි ඒක සමරන්න යන්නත් නෑ. අපේ ආගම තුලින් ඒකට අනුමැතියකුත් නොවේ. අද වෙනතුරු වැඩි වශයෙන් ඒ කාලකන්ණියාට අපේ සමගිය කඩාකප්පල් කරපු ඒ පාදරයාට සාපය තමා කරන්නේ. ඒ නිසා අපේ ගෞරවනීය ජනපති අනුර කුමාර දිසානායක මැතිතුමනි, ඔබගේ ගමන සාර්ථක වෙන්න ඕන නම් මේ තරුණයාට කරන්න ඕනම පරීක්ෂණයක් කරලා එයාව නිදහස් කරන්න කියමින් මාගේ කතාව අවසන් කරමින් කියලා මා නිහඬ වෙනවා. ස්තුතියි.